பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். என்னன்னா கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று பைபிள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு யாரனா விரோதமாக எழும்பட்டும், உன் குடும்பத்துல எழும்பட்டும், சமுதாயத்துல எழும்பட்டும், வேலையில எழும்பட்டும், எங்க எழும்பினாலும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் கைவிட மாட்டார். மனுஷர்கள் கைவிடுவாங்க. நீங்க இயேசப்பா நம்புகிற பிள்ளைகள், இயேசுவின் ரத்தத்தினால கல்லப்பட்ட பிள்ளைகள், இயேசுவின் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அவர் உங்களை எப்படி கைவிடுவார்? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. கர்த்தருடைய பிள்ளையே, அவர் சொன்ன வார்த்தை நம்மளோட வாழ்க்கையிலே அது கண்டிப்பாக நிறைவேறும். ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், உங்களுக்கு யாரனா விரோதமாக பண்ணிக்கிட்டும், யாரனா எழும்பட்டும், ஆனாலும் உங்களை தொட முடியாது. ஏன்னா கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையை, இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். யார் என்ன தீங்கு செய்தாலும், யார் உங்களுக்கு எழுப்பினாலும் எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார் என்று பைபிள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல வந்து கொண்டிருக்கிறப்போ அந்த ஜனங்களை காப்பாற்றி வழிநடத்தின தேவன், செங்கடலை 2ஆக பிரிந்த தேவன், அந்த ஜனங்களுக்கு அற்புதத்தை செய்த தேவன், அவர் இனிக்கும் நம்மளுக்கிட்ட அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார் என்று இந்த நேரத்துல முழு நிச்சயத்தோடு நான் உங்களோடு கூட சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்க முதலாவது ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். இயேசுவின் தேடுகிற பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும். வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் என்று முதலாவது விசுவாசிங்க. யாரன்னா உங்களை திட்டினாலும், யாரன்னா உங்களுக்கு குறை சொன்னாலும் நீங்க சும்மா இருங்க. தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்களோட வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வருவார், அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில செய்வார் என்று நான் இந்த நேரத்தில் சொல்லுவேன். கர்த்தர் இந்த நேரத்தில் இந்த வார்த்தை மூலியமா பேசுறாங்க. கர்த்தர் தாமே உண்மை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.